நீங்க நினைக்கிற மாதிரி முன்மாதிரியா இருக்கிறார். அது விளங்கும். நீங்க சொல்லாட்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முழுப்படிகளும் குடு அடிச்சு தான் இருக்கிறாங்க. கூட்டத்துக்கு செல்வதாக சென்று என்று அங்கிருந்து நிறைய காணொலிகளை வெளியிட்டு வருகின்றார். ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு காணொலியும் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் அது அத்தனையுமே சர்ச்சையை தான் கிளப்பி இருக்கின்றது. மதுபானம் தேடி செல்கின்றார், மதுபானங்களோடு அவர் நேரலையிலே பேசுகிறார். அதே மாதிரி ஒரு கருத்து அவருடையது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் குடு அடித்து விட்டு தான் இருப்பவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை இவ்வாறு பகிரங்கமாக முன்வைத்திருக்கின்றார். இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற இந்த எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி அரசு அமைச்சராக நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன? நிச்சயமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது இந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்ற நபர் அவர் இன்றைக்கு உலகமே சொல்லுது அவர் மூளை சரியில்லை, அவர் மென்டல் என்று சொல்லுது. நான் சொல்ல மக்கள் சொல்கிறான். ஏன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை, மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது, யாரோடு கதைப்பது, எப்படி கதைப்பது, எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உளறுகின்ற நபராக மாறியிருக்கின்றார். கடந்த காலத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்தின மனசு. இப்போ அந்த பெண் பிள்ளைகள் உண்மையிலே இந்த மாதிரியான ஊடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால். அந்த சவால்களுக்கு மத்தியில் என்ன ஷீடமக அந்த சங்கவி என்கின்ற சகோதரியினுடைய யூடியூப் சம்பந்தமான படுகேவலமாக, அது மாத்திரமா அங்கே இருக்கின்ற மக்கள், அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுக்காரன், கசிப்பு அடித்து போட்டிருக்கிறான், தண்ணி அடித்து போட்டிருக்கிறான். அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன் அவன்லாம் சும்மா எல்லாம் மென்டலாகி இருக்கின்றான் என்ற வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது. யாழ்ப்பாணத்து மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் ஒன்று. அதனால் இவர் சம்பந்தமாக மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது. ஏனென்றால் இந்த ஒரு சில நோய்களுக்கு மருந்து கொடுத்தா அதை தீர்க்கலாம், குணப்படுத்தலாம். அப்போ ஆனால் இப்போ இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த ஒரு சில நோய் இருக்குது, அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அப்போ அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு மருந்து கிடையாது. அதனால் இவ்வாறு உளறுகின்றவர்களுக்கு, எந்த விதமான ஒழுக்கம் கெட்ட முறையில் மக்கள் மத்தியில் கருத்துக்களை சொல்லுகின்றவர்களுக்கு பார்க்கின்ற போது பேசுகின்ற போதே தெரியுது மக்களுக்கு இதெல்லாம் ஒரு லூசர்களுடைய பைத்தியத்தினுடைய செயற்பாடு என்று.